மேக்ஸ் எடுத்துக்காட்டு 3.10 முக்கியமான 5 மார்க் இது. என்ன கொடுத்துருக்காங்கன்னா x³ + x² - x + 2 மற்றும் 2x³ - 5x² + 5x - 3 ஆகிய பல்லுறுப்புக்கோவையின் மீ பே வா காண்க அல்லது மீ போ வா காண்கன்னு கொடுப்பாங்க. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 பல்லுறுப்புக்கோவிற்கு ஒரு நேம் கொடுத்துருவோமா அவங்களுக்கு. ஒருத்தங்களுக்கு f(x)ன்னு கொடுப்போம். அப்போ ஃபஸ்ட்டு உள்ளவங்க x³ + x² - x + 2. ரெண்டாவது உள்ளவங்கள g(x)ன்னு எடுத்துக்கிடுவோம். அவங்க யார்? 2x³ - 5x² + 5x - 3. இதில் பாருங்களேன், இப்போ யாரை வகுப்படும் பல்லுறுப்புக்கோவையாக எடுக்கிறது அல்லது வகுத்தி எடுக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், ரெண்டுலேயுமே படி வந்து x³ தான் இருக்குது. ஸோ இதில் வந்து கேளு இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அதை வச்சு நம்ம இந்த உள்ளே எழுதிக்கலாம். என்ன வரும்? g(x) உள்ள வந்தால் 2x³ - 5x² + 5x - 3. இங்கே வெளியே யார் வருவா? வகுத்தி x³ + x² - x + 2ன்னு இருக்கும். ஆக்சுவலாக நம்ம வகுக்கணும்னா என்ன பண்ணுவோம்? இங்கே உள்ள ஃபஸ்ட் உறுப்பு, இங்கே உள்ள ஃபஸ்ட் உறுப்பை எடுத்துகிட்டு போவோம். டிவைட் பண்ணிவிட்டு நமக்கு யார் டிவைட் ஆகி ஈவு கிடைக்கிறாங்களோ அவங்க மேலே எழுதுவோம். இங்கே நம்ம அதை விட என்ன பண்ணிடலாம்? இங்கே பாருங்கள், இந்த டேர்ம் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து நமக்கு கேன்சல் ஆகிற மாதிரி கிடைக்கணும். அப்போனா இங்கே x³ இருக்குது, இங்கே 2 மட்டும் தான் இல்லைனால 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2x³ கிடைச்சிடும். அப்படியும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேயா? இப்போ 2x³ மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு டேர்ம். அடுத்து பாருங்கள், ப்ளஸ் 2x². அடுத்ததை பாருங்கள், -2x. ஓகேயா? கடைசியாக 2 2s are 4 + 4. இப்போ நம்ம அடுத்து சப்ராக்ட் பண்ணணும்னா சைன் சேஞ்ச் பண்ணுவோம். எல்லாத்துலேயும் த்ரோ அவுட்டாக சைனை சேஞ்ச் பண்ணிடுவோம். இந்த ஃபஸ்ட்டு டைம் கேன்சல் ஆகிரும். இங்கே பாருங்கள், 2 மைனஸ் இருக்கிறனால -7x². இங்கே 2 ப்ளஸ்ஸாக இருக்குது, அதனால் +7x. அடுத்து கடைசியாக 2 மைனஸாக இருக்குது, -7. இதில் பாருங்களேன், இது வந்து r ≠ 0 தான் கிடச்சிருக்கு இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, இப்போ என்ன கதை மாறும் அப்படின்னா, இது வகுத்தியாக மாறிடும், இது வகுப்படும் பல்லுறுப்புக்கோவையாக மாறும். ஓகே, இதுக்கு முன்னால் பாருங்களேன், இங்கே காமனாக 7 இருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் நமக்கு மைனஸ் வேணாம், அதனால் அதையும் த்ரோ அவுட்டாக வெளியே எடுத்துலாம். -7 நான் வெளியே எடுத்துறேன். அப்போ உள்ளே யார் இருப்பா? வெறும் x² தான் இங்கே இருக்கும். இங்கே என்ன இருக்கும்? வெறும் x தான் இருக்கும். ஆனால் நான் மைனஸ் வெளியே எடுத்ததுனால -x இருக்கும். அடுத்து பாருங்கள், இங்கே +1. ஓகேயா? இதை தான் நான் இப்போ வகுத்தியாக எடுத்துக்க போகிறேன். வகுப்படும் பல்லுறுப்புக்கோவை எது? இது இல்லையா? அப்போ x³ + x² - x + 2 உள்ளே வந்துட்டாங்க. யார் வெளியே இருப்பா? x² - x + 1. இங்கே பாருங்கள், இது x³ ஆகணும், கேன்சல் ஆகணும். அப்போ எக்ஸால் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ x × x² x³. ஓகேயா? அடுத்து -x² கிடைக்கும். அடுத்து +x கிடைக்கும். ஓகேயா? இப்போ நம்ம சைன் சேஞ்ச் பண்ணுவோமா? ஏன்னா சப்ராக்ட் பண்ணணும் இல்லையா? அதுக்காக சைனை சேஞ்ச் பண்ணிவிட்டு இவங்க ஓடி போயிட்டாங்க. அடுத்து இவங்களை பாருங்கள், 1 1 2x² இருக்காங்க. இங்கே ரெண்டுமே மைனஸாக இருக்குது, மைனஸை போட்டு மறுபடியும் 2x இருக்குது. அடுத்து என்ன பண்ணலாம்? இங்கே யார் இருக்காங்களோ அவங்கள கீழே இறக்குவோம். ஏன்னா இங்கே 3 டேர்ம் இருக்குது, அதனால் +2. ஓகேயா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு x² இருக்குது, இங்கே 2x² இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஓகே, 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2x² கிடச்சிரும். அடுத்து -2x கிடச்சிரும். அடுத்து பாருங்கள், +2 கிடச்சிருச்சு. இதில் சைன் சேஞ்ச் பண்ணுவோமா? சப்ராக்ட் பண்ணுறதுக்கு சைன் சேஞ்ச் பண்ணிவிட்டு பாருங்கள், எல்லாமே சேம், 0வே கிடச்சிருச்சு. அப்போ இங்கே ரிமைண்டர் நமக்கு என்ன கிடச்சிருச்சு? 0 கிடச்சிருச்சுன்னா டேரெக்டாக நம்ம மீப்பேவா எழுதிடலாம். யார் மீப்பேவாவாக இருப்பாங்க? கடைசியாக 0 கிடைக்கும்போது யார் வகுத்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்க தான் மீப்பேவா. அப்போ யார்? x² - x + 1. ஓகேயா? தேங்க்யூ.